இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜ் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு, அதாவது OMR கனெக்டிவிட்டி ரோட்ல நெல்லிக்குப்பத்துல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்த குடுவாஞ்சேரிக்கும் இப்ப இருக்கிற குடுவாஞ்சேரிக்குமே வந்து பெரிய பெரிய லெவல்ல வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு டிமாண்டா அதிகமாகும், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமாகும். 18 ஏக்கர், அதுல 2 ஏக்கர் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 80% வந்து முடிச்சுட்டாங்க. இந்த 2 ஏக்கர்ல மொத்தம் 57 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். 630 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. உங்க கையில வெறும் 2 லட்ச ரூபா இருந்தாவே போதும், பேலன்ஸ் எல்லாமே நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த பேங்க் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டாலுமே பிரச்சனை இல்லை. இடத்தோட சேர்த்து வீடு வாங்கினா எவ்வளோ? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 30 லட்ச ரூபாயில நம்ம சொந்தமா வீடு கட்டி கொடுத்துடலாம். அதாவது இடத்தோட சேர்த்து நீங்க வீடு சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா நம்மளே கட்டி கொடுத்துருவோம். நீங்களே கட்டி? ஆமா. இந்த இடத்துல அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா 10 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். 10 அடியிலே தண்ணி? எஸ். பார்த்து மக்களே, அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடம் இது. எஸ். வெல்கம் டு பிளாக் மீட்டர் வ்ளாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் தான் வந்திருக்கோம் மக்களே. நெல்லிக்குப்பம்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்குது. அதுவும் வந்து பட்ஜெட்டான ஒரு விலையில வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்காங்களோ அந்த பட்ஜெட்ல இருந்து நெகோஷியபிள் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்குற பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்கன்ற பட்சத்துல ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜ் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கூடாஞ்சேரி சைடு இந்த நெல்லிக்குப்பம் சைடுலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது இதோட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா ஏறிட்டே தான் இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம வர வழியிலே நெல்லிக்குப்பம் டு OMR போற ரூட் வந்து இப்ப பெருசா ஆக போறாங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து ECR பாண்டிச்சேரி வரைக்கும் போறதுக்கு ரூட் அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ வந்து புதுசா வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வழியா போய் பாண்டிச்சேரி போற மாதிரி ஒரு ரூட் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்ல ஆர்டரே போட்டாங்க. ஸோ இந்த ரோட்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ வந்து பயங்கரமா ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளும் சுத்தி இருக்குது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற லேஅவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த லேஅவுட்ல என்ன ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்றது முதல்ல கேட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா டாக்குமெண்ட் சார்ஜ் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கொடுக்குற ஆஃபரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது கரெக்டா கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பட்ஜெட்டான விலையில கொடுத்தோம். அதுல இருந்து பிரைஸும் கம்மி பண்றாங்க, உங்களுக்கு இந்த ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன் வாங்க மக்களே. நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம கூட பாத்தீங்கன்னா அஷ்ரப் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். நம்ம சைட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைட் நேம் என்ன, கம்பெனி நேம் என்ன? கம்பெனி பேரு டெல்லி பில்டர் அண்ட் டெவலப்பர். இது வந்து KCR நகர் அப்படின்னு சொல்லி ப்ரோமோட் பண்றாங்க. ஓகே பிரதர். நம்ம சைட் கரெக்டா எங்க இருக்கு? உங்க எல்லாருக்குமே தெரியும் குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு, அதாவது OMR கனெக்டிவிட்டி ரோட்ல நெல்லிக்குப்பத்துல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சைட்டை சுத்தி நிறைய வீடுங்களாம் இருக்குல்ல? எஸ், ஆமா. அதுவும் வந்து புதுசா வந்து வீடுகளும் கட்டிட்டு இருக்காங்க, லேஅவுட்டும் வந்து புதுசா போட்டுக்கிறாங்க. ஓகே பிரதர், இப்போ நெல்லிக்குப்பம்னு எடுத்துக்கிட்டா எதனால ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்கணும், அந்த ரீசன் சொல்லு. ஒரு மெயின் ரீசன் என்னன்னா முன்னாடி இருந்த குடுவாஞ்சேரிக்கும் இப்ப இருக்கிற குடுவாஞ்சேரிக்குமே வந்து பெரிய பெரிய லெவல்ல வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. மாலா இருக்கட்டும், IT கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குற கடைகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு குடுவாஞ்சேரியிலே கிடைக்குது. இந்த ரோடு ஏன் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா, எப்போ பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் வந்ததோ அப்போ இருந்தேவும் இங்க அசுர வளர்ச்சியா இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கே தெரியும் கோயம்பேடுல இருந்து எல்லா பஸ்ஸும் வந்து ECR வழியில போய்கிட்டு இருந்தது. அதாவது பாண்டிச்சேரிக்கு போயிட்டு. எஸ், கடலோர பகுதியில் இருக்கிற எல்லா பேருந்தும் அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருந்தது. எந்தெந்த ஊரு? திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், இந்த ரூட்ல அப்படி கரெக்ட் இப்படிதான் போய்கிட்டு இருந்தது. இன்னொரு ரூட் வந்து GST வழியாவும் போயிட்டு. ஆமா. அண்ட் இப்போ வந்து என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிருக்காங்க. இது 130 ஃபீட் ரோடா வந்து மாறப்போது. இப்போதைக்கு 60 ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து 130 ஃபீட்டா வந்துடும். அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு டிமாண்டா அதிகமாகும், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமாகும். இன்னும் வேற ஏதாவது ரீசன் எதிர்பார்ப்பாங்களா மக்கள்? கண்டிப்பா. சிம்பிளா கண்ணுக்கு முன்னாடி உள்ள வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா, குரோம்பேட் டு துறைப்பாக்கம் அண்ட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோட்ல எல்லாம் என்ன அப்ரிஷியேட் இப்ப ஆகிட்டு இருக்கோ, அடுத்த நெல்லிக்குப்பம் ரோடு அதுதான் ஆக போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சென்னையில 2 ரோடு ரொம்ப முக்கியம். ஒன்னு GST, இன்னொன்னு OMR. இந்த 2 ரோட்டையுமே கனெக்ட் பண்றதுல தான் இந்த ரோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது என்ன டெவலப்மெண்ட் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இது டெவலப் ஆகிட்டு இருக்கு.
அங்க வாங்க மிஸ் பண்ணவங்க எல்லாமே இங்க தாராளமா வாங்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர்ல எவ்வளவு பிளாட் போட்டுருக்கீங்க? ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரைக்கும்? மொத்தம் பாத்தீங்கன்னா 18 ஏக்கர். அதுல 2 ஏக்கர் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 80% வந்து முடிச்சு அங்கங்க வீடுகள்லாம் வந்திருக்கும். நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும். அண்ட் இன்னும் ஓவராலா இதுக்குள்ள 18 வீடு இருக்குது. இந்த 2 ஏக்கர்ல மொத்தம் 57 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். 630 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே பிரதர், இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா இடம் வாங்க? உங்க கையில வெறும் 2 லட்ச ரூபா இருந்தாவே போதும். பேலன்ஸ் எல்லாமே நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் இந்த பேங்க் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டாலுமே பிரச்சனை இல்லை. 13 பேங்க்ல டைப் வச்சிருக்கோம். இதுலனாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் அரேஞ்ச்? 90% வரைக்கும் லோன் எடுத்து கொடுத்துருவோம். 90% வரைக்குமே அரேஞ்ச் பண்ணுவீங்க. பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அப்ப ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் 1,999 ஒன்லி. உதாரணமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம்னா 20 லட்ச ரூபா இருந்தாலே போதும், வாங்கிடலாம். இப்ப இடத்தோட சேர்த்து வீடு வாங்கினா எவ்வளவு? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 30 லட்ச ரூபாயில நம்ம சொந்தமா வீடு கட்டி கொடுத்துடலாம். அதான் வந்து இடத்தோட சேர்த்து நீங்க வீடு சொல்றீங்க? கண்டிப்பா நம்மளே கட்டி கொடுத்துருவோம். நீங்களே கட்டி கொடுங்க. ஆமா. ஓகேங்க பிரதர், இப்போ வந்து நிறைய பேருக்கு இடம் வாங்கிட்டு பில்டரை தேடுவாங்க. பில்டர் நீங்க கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா பட்சத்துல இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. 30 லட்ச ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடுனா ஒரு அளவுக்கு குவாலிட்டியா இருக்காதெல்லாம் நினைப்பாங்கல்ல. சோ அது எந்த அளவுக்கு நீங்க பண்ணி தருவீங்க? நம்ம இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட 13 வருஷமா வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50+ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம அபார்ட்மெண்ட்ஸும் 2-3 இடத்துல நம்ம கட்டி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து மக்கள் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. பெருசா எதுவும் இது வரைக்கும் குறை சொல்லல. ஓகே, எந்த அளவுக்கு பிராண்டட்லாம் யூஸ் பண்ணுவீங்க? டால்மியா சிமெண்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கம்பி தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பிராண்டட்ல தான் நம்ம பண்ணுவோம். அது சுவிட்ச்ல இருந்து கம்பி வரைக்கும் போனாலும் சரி எல்லாமே பிராண்டட்ல தான் பண்ணி கொடுப்பீங்க. அதான் நீங்க கட்டி கொடுக்குற வீடு வந்து பக்காவா சூப்பரா இருக்கும்ன்றீங்க. ஆமா. ஓகே பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்கன்னா தண்ணி எத்தனை அடியில வரும் அப்படிலாம் பாப்பாங்க. இந்த இடத்துல அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா 10 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். 10 அடியிலே தண்ணி வரும். பாத்துக்க மக்களே, அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடம் இது. ஓகே பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டாங்கன்னா கஸ்டமர் ஸ்கூல் காலேஜ் ஏதாவது பக்கத்துல இருக்கான்னு நினைப்பாங்க. இருக்கா அந்த மாதிரி ஏதாவது? தடிக்கு விழுந்தாலே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருக்கு. காலேஜ்? எஸ், காலேஜ் இருக்கு. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு குருவாஞ்சேரி சைடு போனீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ், SRM ஸ்கூல்ஸ், வேலம்மாள் ஸ்கூல்ஸ், எலா கிரீன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த மாதிரி 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதை விட்டு தாண்ட வேண்டிய அவசியமே இல்லை. சுத்தி எல்லாமே இருக்கு. எஸ், சூப்பர் பிரதர். பிரதர், இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 1999 ரூபா சொல்லிட்டீங்க. இந்த சரௌண்டிங்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஆல்மோஸ்ட் இதே ரேட் தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ ரேட் தான் போதா? ஆமா. அப்போ இங்க வாங்குறதுக்கும் பக்கத்துல வாங்குறதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம், அது முக்கியமா டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்க சைட் வந்து பாத்துட்டு போறதுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் பிரதர், இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே பண்ணி தரீங்க இந்த இடத்துல இடம் வாங்குறவங்க. கண்டிப்பா. ஆமா. பிரைஸ்ல ஏதாவது நெகோஷியபிள் பண்ணுவீங்களா? கண்டிப்பா உண்டு. இதெல்லாம் ஃப்ரீ கொடுத்துட்டோம். அது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. 1999 உங்களுக்கு நெகோஷியேட் உண்டு. ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ மக்களே, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான வேலையில பண்ணி இத்தனை ஃப்ரீ கொடுத்து அதுவும் வந்து அதுல நெகோஷியபிளும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வேற யாராவது பக்கத்துல கொடுக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வந்து விசாரிச்சு வேணா பாருங்க. விசாரிச்சு பார்த்துட்டு இந்த லேஅவுட்டை வந்து பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க.